இப்போ பெண்களோட வாழ்க்கை ஒரு சமயக்கட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியாரோட சிந்தனையிலேருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் வாட்ச் அது நிறையா நல்லா இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. லேகே இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே செமையாக போயிருக்கு. பிகில் மாதிரி பெண்களை ஜெயிக்க வைக்கிற அந்த மாதிரி இருக்கும், புருஷன் பின்னாடி அப்படின்னு தான் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு அதெல்லாம் மாற்றிட்டா உடச்சிட்டாப்ல. இந்த வீக்கெண்டுக்கு வந்து ஃபேமிலியோட எல்லா பேரும் வந்து பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கட்டாவத்தி ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு லாஸ்ட்டில். வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் பீக். அப்போ பெரிய நிறைய சஸ்பென்ஸ் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. அதோட கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருந்துச்சு. நான் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபேமிலியை பார்க்க போகிறேன். அது நிறையா நல்லா இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. லேகே இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே செமையாக போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் நல்லா வரும். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரம்யா கிருஷ்ணன் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 to 3 minutes தான் வர்றேன். பார்ட் 1 பார்ட் 2 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா. ஃபேமிலி பார்ட் 1 பார்த்துட்டீங்களா நீங்கள்? பார்த்துட்டேன். அதை விட நல்லா இருக்கு. அப்படி அதை விட நல்லா தான் இருக்குது. அதோட சூப்பராக தான் நல்லா டைம் பாஸ் இருக்கு. ஏன்னா நம்ம சினிமா தமிழ் சினிமா 2நாலே ஊற்றிக்கிறோமே, அதனால இல்லை அந்த மாதிரிலாம் அதை விட இது பெஸ்ட்டாக. ஓகே. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், எப்படி எல்லாத்தையும் மூவ் பண்ணணும், குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் அது. இந்த ஜென்ரேஷனில் எது விருப்பமோ அதுதான் நம்ம வந்து அஸ் அ பேரண்ட்ஸாக நிறைவேற்றணும். ஒரு கம்பல் பண்ணி எல்லாத்தையும் திணிக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதே செய்யும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. இந்த வீக்கெண்டுக்கு வந்து ஃபேமிலியோட எல்லா பேரும் வந்து பார்க்கலாம். ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி தான். ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. அந்த குஸ்தி இதெல்லாம் வந்துச்சு, அந்த குஸ்தி மேட்டர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டைகள் தான் ஃபேமிலியே பேஸ்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங், ஐ மீன் மியூச்சுவலாக வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை ஃபஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டோட அது நல்லா ஃபன் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட நிறையா வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு ஆக்டிங் எப்படி இருக்கு? அவள் சூப்பராக நடிச்சிருந்தா ப்ரோ. அவளோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. காமெடிலாம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்குது. காமெடி நிறையா இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலி டைம் தான் எல்லாருமே வந்து பாருங்க. இதோட ட்ரெய்லரு சாங் எதுவுமே பார்க்கல. ஃபுல் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு சாதாரண படம் அப்படின்ற மைண்டில் நான் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக இருந்துச்சு, பட் மற்றபடி செகண்ட் ஹாஃபில் தான் நான் என்னடா காமெடியில் எதுவும் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் என்ன மந்தமாக போயிட்டுருக்கே, குஸ்தியெல்லாம் பற்றி சொன்னாங்களே அதுவும் சென்டிமெண்ட்டாக இருக்கே, காமெடியாக போதே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு எல்லாமே ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக செகண்ட் ஹாஃபில் இருந்து வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கருணாஸ் என்ட்ரியாக இருக்கணும், 2-3 ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க. அதுவும் அந்த குஸ்தியில் தோத்துட்டாங்களே இவங்களுக்கு என்ன இருக்குது. நான் என்ன நினச்சேன், சாதாரண ஒரு கமர்ஷியல் படமாக தான் நான் நினச்சேன். இப்போ பொண்டாட்டி தோட்டுத்தானே என்ன லாஸ்ட்டு வந்து அந்த பிகில் மாதிரி பெண்களை ஜெயிக்க வைக்கிற அந்த மாதிரி இருக்கும், புருஷன் பின்னாடி அப்படின்னு தான் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் மாற்றிட்டா உடச்சிட்டாப்ல. அந்த மாதிரி நீங்கள் கமர்ஷியலாக படம் வரல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கோட் சீன்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு பாலின வேறுபாடை உடைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் நிறையா ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி. அதுபோக அந்த சின்ன குழந்தை நடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். தெரி படத்தில் நைனிகாவுக்கு அப்புறம் ஒரு க்யூட்டான ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருன்னு டேரக்டர்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி சின்ன குழந்தை இவ்வளோ அழகாக டைலாக்லாம் டெலிவரிலாம் அப்படி பீக்கில் இருக்கேன், இப்படி அவ்வளோ அழகாக பேச முடியுது அப்படின்னு நானே இந்த வயசில் எப்படி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த பொண்ணுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாவை எடுத்துக்கிறோம், யாரை வேணால் எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன வீட்டில் போனோடனே சாப்பாடு ரெடியாச்சு என்ன ரெடியாச்சு அப்படின்னு நம்ம அவங்கள ஒரு வேலைக்காரிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பாடுன்னா ரசம் குழம்பு வைக்கிறனால அம்மா தான் வைக்கணும், கிச்சனில் தான் இருக்கணும் அப்படின்றத உடச்சி இந்த படத்தில் என்னென்னா பெண்கள் வெளியே வரலாம், ஸ்போர்ட்ஸை விட்டு வரலாம். இந்த பிகில் படத்தில் சொன்ன மாதிரி தான் பெண்களோட வாழ்க்கை ஒரு சமயக்கட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியாரோட சிந்தனையிலேருந்து தான் வருது. அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், குஸ்தியில் நிறைய இடத்துக்கு நிறைய இப்போ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குற கூட பெண்கள் தான் வருகிறாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் ஆம்பளைங்க எதுக்கு அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆம்பளை அந்த வேலையை எடுத்து செய்யும்போது தான் அதை வலி தெரியும். பிரசவ வலியை கூட அமைஞ்சு வச்சுறேன். இந்த வீட்டை பாத்திரத்தில் பெருக்கிட்டு போய் படுத்தோம்னா அந்த வலியெல்லாம் தாங்கவே முடியாது. ஒரு பெண்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத ஒரு ஆணை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நிறைய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், சரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவரோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அது ஹவுஸ் ஒர்க் பண்ணுறதை ஏற்றுக்கிற மாதிரி தான். அது ஒரு பாலின வேறுபாட்டை உடைக்கணும். பெண்கள்னால் கிச்சனில் தான் இருக்கணும், ஆண்கள்னால் குஸ்தி கிரவுண்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. பெண்களும் குஸ்தி விளையாடலாம், பெண்களுக்கு சரியான ஒரு அப்போது ஆட்சியும் சரி எல்லாத்துலேயும் சரி சரியான பங்குகள் தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் பாலின வேறுபாடு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுபோக இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அதை குழந்தைங்களை நம்ம கராத்தே குஸ்தியெல்லாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. அதை நான் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. ஏன்னா பிளாஸ்ட்லேயும் அந்த இதாக சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்ம பெண் குழந்தையை வளர்க்குறோம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அப்போல்லாம் அது குஸ்தி இந்த கராத்தையெல்லாம் கற்று வச்சுருக்க நல்லது தான். ஏன்னா இப்போது நம்ம இருக்கிறதே ஒரு ரொம்ப கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் இருக்கிறோம்.
அந்த இடத்துல அப்பாவாக இருக்கு சித்தப்பா யார் மாமா அப்படி யாராக இருக்குது அவங்களே எதிரிகளாக அது அந்த பாலின வன்கொடுமை நிறைய நடக்குது. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு குஸ்தி கராத்தெல்லாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அதை தான் ஒரு அம்மா சொன்னா எப்படி இருக்கும், அப்பா சொன்னால் எப்படி இருக்கும், ரெண்டோட பார்வையும் உடைச்சிட்டு பெண்களை நம்ம எப்படி மதிக்கிறோம் அப்படின்றத கொண்டு வரேன். இது ஒரு குட் மெசேஜ் தான் வரும். அந்த குழந்தைய வளர்க்குறது தான். அப்பா வளர்த்தா எப்படி இருக்கும், அம்மா வளர்த்தா எப்படி இருக்கும். குஸ்தி லேக்குன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொல்லலாம், ஆனால் அது ரொம்ப லேக்லாம் தெரியாது. ஆனால் அது ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுமே. ஒரு ஸ்டோரியை நம்ம சொல்ல போகிறோம்னா ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் தான் படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரு இதுவாக போச்சு. அப்போக சாங்ஸ் எல்லாம் அங்கங்கே பிக்கப் ஆச்சு. அந்த குழந்தை கேரக்டர் தான். கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2 குழந்தை பிறகு இருக்குது. பார்ட் 3, 4 போகும்னு நினைக்கிறேன். அதுபோக என்னடா ஜெயிக்கலையே அந்த இதை அப்படியே விட்டாங்களே ஃபஸ்ட் ஹாஃபில். கிளைமேக்ஸில் அதை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சாதான், அதாவது எப்படின்னா ஒரு கணவனோட துணையாக ஒரு மனைவி ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் என்னோட வெற்றி காரணம் மனைவி அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஆனால் என்னோட வெற்றி காரணம் ஒரு கணவன் அப்படின்னு சொல்கிறது அவர் எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம், அது ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றத டைரக்டர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அவர் பாராட்டி ஆகணும். நல்லா வந்திருக்கு. ஒரு ஆரோக்கியமான படம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், குடும்பத்தோடு போய் பார்க்குற ஒரு படம். ஆனால் இது நல்லா எடுத்திருக்காங்க. பார்ட் 2ன்னா எதுக்குன்னா அந்த குஸ்தி இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் அதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். குடும்பத்தில் குஸ்தி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அந்த மாற்றம் தான் நான் எதிர்பார்க்குறது. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லா ஆடியன்ஸும் அதான் எதிர்பார்க்காங்க. ஏன்னா ஒரே அரைச்சோம்னா செகண்ட் ஹாஃப் ஊற்றிக்கும். ஆனால் இது நல்லா இருக்குது. ஐஸ்வர்யா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு கட்டாவதி ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லாஸ்ட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் பீக். அப்போ நிறைய சஸ்பென்ஸ் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் இருக்குது. நல்லா